தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் திறனாய்வாளர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே சாட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், இப்போ இன்னொரு பெரிய நகர்வு என்னன்னா, டிடிவி எடப்பாடி அந்த வழக்கு வந்து கோர்ட்டில் போட்டிருந்தாங்க. ஜெயலலிதா அந்த சிம்பிள்லாம் வாங்க விடாது. ஆனால் எடப்பாடி இப்போ அதை வாபஸ் வாங்கியிருக்காரு. என்ன பிஹைண்ட் த சீன்? என்னைக்கு அமமுக ஆரம்பிச்சாரோ அன்னையோட அந்த வழக்கோட தன்மை போச்சு. அது செத்த வழக்காட்டு ஆயிற்று. ஓகே ஓகே. இப்ப விட்ரா பண்றது மூலமா டிடிவியால தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ, அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஆல தனக்கு பிரச்சனைன்னு எடப்பாடி கருதுறாரு. அவ்வளவுதாங்க. எடப்பாடி சமர்த்தர் சிச்சுவேஷன் தகுந்த அரசியல் பண்றதுல கில்லாடி. இப்ப டிடிவியே அக்செப்ட் பண்ணிட்டாரா? இந்த மேட்டரே செத்து போச்சு. என்னைக்கு அமமுக ஆரம்பிச்சாரோ அதோட இந்த மேட்டர் செத்து போச்சு. செத்து போன மேட்டரை அவர் விட்ரா பண்ணி ஆமா செத்து போச்சுங்கிறத ஒத்துக்கிறார். அவ்வளவுதான். ஓகே. இப்ப ஓபிஎஸ் சசிகலா இவங்களோட நிலையெல்லாம் என்ன சார் இந்தியால? கேள்விக்குறி தானா? அரசியல்ல வந்து யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது. ஓகே. எத்தகைய அரசியல் மாற்றம் வரும், யார் யார் எந்த இடத்துல இருப்பான்னா எதையும் சொல்ல முடியாது. மோடியை நம்பி ஓபிஎஸ் தன்னோட அரசியல் காய்களை நகர்த்துறாரு. என்ன நடக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மோடி சொல்லி தான் நான் மந்திரி சபையில் சேர்ந்தேன் அல்லது வெறும் கட்சி தலைவராகட்டே இருந்திருப்பேன். கட்சி தலைவராக இருந்தது தான் இன்றைக்கும் அதிமுகங்கிறது ஓபிஎஸ்க்கு தான். அவர் கட்சியில் பாதி ஆட்சியில் துணை முதல்வர் போனதில் ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகு ஒட்டுமொத்த கட்சியும் எடப்பாடி பழனிசாமி கிராப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அப்போ மோடி கிட்ட அவருக்கு ஒரு கன்சிடரேஷன் இருக்கிறதாட்டு ஓபிஎஸ் கருதுவார். அது நாம பொறுத்திருந்தா அதை பார்க்கணும். ஏன்னா சார், குருமூர்த்தி போன்றவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் தர்ம யுத்தம் தொடங்குனே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கிறார். இப்போ நட்ரோட்ல ஓபிஎஸ் நிற்கிற மாதிரி இருக்கு. எந்த தர்ம யுத்தம் நடக்கலன்னா ஓபிஎஸ் பிறகு 4.5 வருஷம் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்க முடியாது. ஓ, தர்ம யுத்தம் அன்னைக்கு நடத்தலைன்னா சசிகலா தரப்பு வந்து ஓபிஎஸ் மந்திரி சபையில் இல்லாமல் வச்சுக்கிட்டு அதிமுக நாங்கள் தானே முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அன்னைக்கு ஒரு தர்மயுத்தம் பண்ணால்தான் சசிகலா தரப்பு வீழ்ச்சிக்கும் அது ஒரு காரணம். இவரும் 4.5 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், இரட்டை தலைமையில் இருந்தார். ஸோ அதனால அந்த இதனால சத்யன் குருமூர்த்தியோட ஆலோசனையால ஓபிஎஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. 4.5 வருஷம் அவர் இருக்கத்தான் செய்தார். அதை நம்ம மறுக்க முடியாது. அந்த ஆலோசனை கொடுத்து தர்மயுத்தம் நடக்கலைன்னா என்ன பொசிஷன்ல அவர் இருந்திருப்பாரு? சசிகலா தான் இன்னைக்கும் தமிழக சீஃப் மினிஸ்டரா தொடர்ந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா சார். நீங்க வந்து உங்க டீம் பிளான் பண்ணி தான் சசிகலாவை பிளான் பண்ணி நீங்க இது பண்ணீங்க. இப்பயும் பிளான் பண்ணி தான் தூக்கிட்டீங்களா? அவ்வளவு சீன்ல காணுமே சார். நாங்க வந்து ராமதாஸ் எதிர்ப்பா 19ஓட விட்டுட்டோம். சரி, ஐயாவால தான் நம்ம பப்ளிசிட்டி அடைஞ்சோம். ஐயாவுக்கு அந்த நன்றி கடன் உண்டு. அதனாலதான் ஐயாவுக்கு சிறப்புகளை நம்ம மனசார சொல்லிட்டு இருக்கிறோம். ஐயா எப்படியாவது ஓகே அது நம்ம வேண்டாம் அது சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி சசிகலா அம்மையாருக்கும் நமக்கு எந்த விரோதமும் எதுவும் கிடையாது. நடராஜன் ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி அரசியல் பண்ணாரு. மறவர் சோதரர்களை நாடாருக்கு எதிராக திருப்பினாரு. மீனவ சோதரர்களை நாடார்களின் தாது மணல் தொழிலுக்கு எதிராக திருப்பினாரு. நாம தான் அதை அடித்தோம். அதுக்கப்புறம் தான் அவர் அதில் இதானாரு. அது போல அவர் 69 இருந்தே இந்திரா காந்தி அம்மையார் ஆதரவாளர். முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் 2 பிரதமரை கமாண்ட் பண்ண காமராஜ் படம் அங்கே வைக்கல. இப்படி பல அம்சங்கள்ல நாம மோடி கிட்ட வந்து இங்க பைப்போலர் பொலிட்டிக்ஸ் நிறுவப்படுறது பாஜக வளர்ச்சிக்கு நல்லதில்லை, மல்டிபோலர் பொலிட்டிக்ஸ் தான் தேவைன்னு நம்ம சொன்னோம். அதனால தான் இங்கே வந்து ஷீட் ஷேரிங்கில் எடப்பாடி கிட்டையும் பாஜக 11.4 19.4க்கு இணையாக நிற்கணும். பைப்போலர் பொலிட்டிக்ஸ் பண்ணி வந்தோன்னா அப்புறம் பாஜக வளர்ச்சி இங்கே காலி ஆயிரும். ஸோ அந்த இடத்துக்குள்ள நம்ம நடராஜனுக்கு எதிராக தான் சசிகலா அம்மையாருக்கு எதிராக நம்ம நடவடிக்கைகளை ஈடுபட்டோம். அதுவும் அந்த ஆகஸ்ட் 15 அவங்க விடுதலை இல்லைன்னு சொன்ன பிறகும் 2021 அவங்க மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர முடியாதுன்னு சொன்ன பிறகும் நாம அதை விட்டுட்டோம். நம்ம எதுனாலும் வெளிப்படையாக சொல்லுவோம். நம்ம ஜாதி அடிப்படையில் செயல்படலைங்கிறதுக்காக தான் தினகரனை வந்து 2024 என்டி அலையன்ஸுக்குள்ள 4 மணிக்கு அண்ணாமலை ட்வீட் போட்டார், 5 மணிக்கு அந்த அலையன்ஸுக்குள்ள வந்தார். அதை நாம செய்தோம். ஓபிஎஸ் வந்து எந்த ஜாதிக்கும் எதிரானவர் இல்லை, ஒரு காமான ஒரு ஆளு. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து நடராஜனை ஏற்ற மாதிரி ஓபிஎஸ் நம்ம எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஓபிஎஸ்க்கு இணைக்கப்பட்டது அநீதிங்கிற கருத்தை நாம மக்கள் மத்தியில் முன்வைக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் இந்திய சூழ்நிலையில் 19.4% வாக்குகளை ப்ரோ மோடி ஆட்டு ப்ரோ பிஜேபி ஆட்டு எடப்பாடி கொண்டு வந்ததை நாம் வரவேற்கிறோம். எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாது, அலர்ட்டாக இருக்கணுங்கிறதுல அண்ணாமலைனாலும் சரி, டெல்லி தலைமைனாலும் சரி, சத்யன் குருபூர்த்தினாலும் சரி, எல்லார்ட்டும் நம்ம கருத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய பட்சத்தில் எடப்பாடி கிட்ட ஏமாந்துடக்கூடாது, அலர்ட்டாக இருக்கணுங்கிறத நாம் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அதே வேளையில் 19.4 என்டிஏக்குள்ள மோடி கிட்ட வந்ததை நாம் வரவேற்கிறோம். 29 அதுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
சார், விஜயை பொறுத்தளவில் சிறுபான்மையினருடைய வாக்கை குறிவைக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் நமக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா வந்து வக்ஃப் போர்டுக்கான வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணாலும், நேற்று இன்னைக்கு காலையில் இந்த அகில இந்திய முஸ்லீம் ஜமாத்துடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், எந்த இஸ்லாமியர்களும் விஜய் கூட தொடர்பு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அப்படி என்ன சார் இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பும், இஸ்லாமியர்கள் வாக்கு முடிஞ்சிட்டா விஜய்க்கு? இஸ்லாமியர்கள் அவர் படத்தை பார்ப்பாங்க. பீஸ்ட் படத்தில் பிரச்சனை வரும்போது மீண்டும் படம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் சிஏ எதிர்ப்புன்னு 2024 மக்களவைத் தேர்தலில் ஒரு அறிக்கை விட்டார். சிஏ எதிர்ப்புனா திமுக காங்கிரஸ் தானே ஆதரவு. ஆமாம், பி டீம்னு அண்ணாமலை சொல்கிறது சரிதானே? ஓகே 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 ஓகே. அது மாதிரி இப்போ இந்த வக்ஃப் போர்டு இதுவும் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பண்ணார். பட் வாக்குன்னு வரும்போது இஸ்லாமியர்கள் வாக்கு திமுக காங்கிரஸ் அணிக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் தோக்கடிக்க தான் மிக பெரும்பான்மை போவாங்க. பூத் வைஸ் எங்களோட ஆய்வு தான் சொல்லுது. 90%, 95% அந்த ஓட்டு போயிருக்கு. கிறிஸ்டின் பூத்தில் கூட அந்த அளவுக்கு போகல. கிறிஸ்டின்ல ஜாதி இருக்குது, பல ரூபத்தில் அது பிரியும். ஒரு 80-75 தான் அது போகுது, அதாவது திமுக காங்கிரஸுக்கு. ஆனால் முஸ்லீம் பூத்தில் 90க்கு மேலே போகுது. 90-95 எல்லாம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லலாம் பல பூத்தில் போகுது. யார் வேணாலும் அந்த முஸ்லீம் சகோதரர்கள் உள்ள அந்த பூத்தை எடுத்து பார்த்துட்டு பாருங்க. காயல்பட்டத்தை எடுத்து பாருங்க, 90க்கு மேலே இருக்கும். பாளையங்கோட்டை எடுத்துகிட்டு பாருங்கள், மேலப்பாளையம் எடுத்துகிட்டு பாருங்கள், 90க்கு மேலே இருக்கும். ஸோ அவங்க 90% மேலே திமுக காங்கிரஸுக்கு தான் போடுறாங்க. விஜய் நம்பியெல்லாம் அவங்க ஒன்றும் போக மாட்டாங்க. ஒரு வேளையில் விஜய்க்கு போடுவாங்க, திமுக கூட்டணியில் அவர் ஏதாவது சீட்டு நின்னா போடுவாங்க. கண்டிப்பாக. உங்களுடைய இனிய நண்பர் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் முஸ்தபா வந்து பேட்டி கொடுத்துருக்கிறார். என்னன்னா, இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் விஜய், அவரை எப்படி இஸ்லாமியர்கள் விட்டு கொடுப்பாங்க? ஒரு நாள் நோன்புலாம் இருந்து எந்த தலைவர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிலாம் கேட்குறாரே சார். இல்லை, முஸ்தபா டிடிவி கூட இருந்தார். டிடிவி பாஜக அலையன்ஸ் போனதும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. தன்னுடைய மத இது உணர்வாளர்கள் மத்தியில் அது இதாகுங்கிறதுக்காக அவர் விஜய் ஆதரிக்கிறாரு. ஸோ அவர் விஜய் பிஜேபிக்கு எதிராக இருக்கனால முஸ்தபா ஆதரிக்கிறாரு. அது தொடர்பான கருத்துக்களை முஸ்தபா கூறிட்டு இருக்கிறாரு. அவர் தினகரன் கூட இருக்கும்போது இதே தான் சொன்னார். ஆனால் தினகரன் பாஜக என்டிஏக்குள்ளே வந்ததுனால விஜய் ஆதரிக்கிறார். இப்போ இஸ்லாமியர்கள் பார்வையில் விஜய் வந்து நோ நம்பர்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படி தானே சார்? ஓட்டு வராது, முஸ்லீம் ஓட்டு விஜய்க்கு வராது. முஸ்லீம்ஸ் விஜய் படத்தை பார்ப்பாங்க, அந்த பிஜேபி அலையன்ஸுக்குள்ள போகாத வரையில் படத்தை பார்ப்பாங்க. இப்போ இஸ்லாமியர்களை சேர்க்காதீங்க அப்படின்னு சொன்னால் அது என்ன மெசேஜ் அவங்க கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறாங்க விஜய்க்கு? இஸ்லாமியர்கள் பேக்கப் கிடையாது உங்களுக்கு அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறாங்க. அது இஸ்லாமியர்கள் தான் முடிவு பண்ணணும். எந்த ஒரு இண்டிவிஜுவலும் எதுவும் முடிவு பண்ணிட முடியாது. நாடார் வாக்குகளை வேற யாரை விடவும் ரவீந்திர துரைசாமி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். 2006 வைகுண்டராஜன் என்கிட்ட வந்து சொன்னார், அண்ணே என்ன சரத்குமார சிவந்தி ஆயத்தினெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கி ஜெயித்து காட்டிட்டீங்களே, அண்ணே நாடார் ஓட்டெல்லாம் உங்க பாதையில எல்லாமே போயிட்டு அப்படின்னு அவர் பெருந்தன்மையா என்கிட்ட அக்செப்ட் பண்ணி பேசினார். நான் சொன்னேன், இல்லண்ணே, கருத்துருவாக்கம், என் சமுதாயம் எப்படி நிற்கும், என் சமுதாயத்துக்கு எது தேவைன்னு எனக்கு தெரியும், என் சமுதாயத்துக்கு சென்டிமெண்ட் எனக்கு தெரியும். நான் மட்டும் இல்லைன்னே, இதுல நான் என் தம்பி கண்ணன் இவருக்கு பிஏவா கூட இருந்தார், யாரு மனோஜ் தங்கராஜுக்கு பிஏ கூட இருந்தார். கனிமொழி ராஜ்சபா வர்றதுக்கு மெயின் இதாக இருந்து ஒர்க் அவுட் பண்ணவர் அவர். தென் கோசல்ராம், இப்படி பல நாடார்கள் பலர் மட்டுமில்லை, எங்களுக்கு தேவையான நேர்மையான பத்திரிகையாளர்கள் இதில் நாங்கள் ஒரு நாடார்கள்ட்ட ஒரு கருத்தை உருவாக்கணும்னே, அதில் தான் சரத்குமாரை மீறி நாடார்கள் வந்து எங்கள் கருத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இது பண்ணாங்க. நடராஜனை அதில் வெளிப்படையாகவே எதிர்த்தோம். நடராஜன் நாடாருக்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் பிரச்சனை உருவாக்கும் போது இந்த அரசை வீழ்த்தணுன்னு நாடார்களோட தேவேந்திர குல வேளாளர்கள் தான் வெறியா இருக்காங்கன்னு அன்னைக்கு வந்து வெளிப்படையாக பேட்டி கொடுத்தோம். நாம் அதை சாதிச்சோம்னு சொன்னோம். அதாவது நாடார் சமூகங்களோட அரசியல் போக்க 26 வேற யாரை விடவும் ரவீந்திர துரைசாமி நேர்மறை சமூக நீதி டீம் ஆர்டி டீம் வந்து இது பண்ண முடியும். இது வந்து 2006 நிரூபிக்கப்பட்டதுங்கிறத வைகுண்டராஜன் வெளிப்படையா, விமினல்ஸ் அதிபர் அண்ணன் வைகுண்டராஜன் அண்ணன் வெளிப்படையா பல பேருக்கு முன்னாடி என்ன சரத்குமார சிவந்தியானத்தெல்லாம் இந்த நாடார் கம்யூனிட்டி ஓட்டுல தோக்கடிச்சிட்டீங்களே, நான் சொன்னேன், நான் தோக்கடிக்கலன்னா என் கருத்து தோக்கடிச்சுனேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்ப சீமான் உள்ளிட்டவர்கள், ஏன்னா இஸ்லாமியர்கள் அந்த ரொம்ப நாள் சிறையில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கான விடுதலை குறித்தெல்லாம் சீமான் பேசினாரு. இப்போ அந்த வாக்குகளை பார்க்கிறப்ப இஸ்லாமியர்களின் ஒரு தொகுப்பு வாக்கு சீமானை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒருவேளையில திமுக ஜெயிக்காதுங்கிற இடத்துல சீமானுக்கு வரலாம்.
நான் அப்படி தான் பார்க்குறேன் அதை. ஓகே ஓகே. நான் கலைஞரை இந்த ஓட்டை பற்றி அப்படி தான் சொன்னேன், தெளிவாக சொல்லணும். ஓகே ஓகே. முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலையை பற்றி விஜய் பேசல, யாருமே எடப்பாடி பேசல, திமுக ஆட்சியில் தான் அது தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றல, சீமான் மட்டும்தான் அதை பேசுறாரு. சீமானுக்கு மெரிட்டே இதுதான். அதில் கொஞ்சம் இளைஞர்கள் வந்து சரி நமக்காக ஓட்டு இல்லைனாலும் பேசிட்டு இருக்காங்களான்னு இளைஞர்கள் ஓட்டு கொஞ்சம் வரலாம், முஸ்லீம் ஓட்டு. மற்றபடி முஸ்லீம் ஓட்டு நான் திமுக காங்கிரஸுக்கு ஆதரவாக தான் போகும், RSS பிஜேபிக்கு எதிராக தான் போகும் என்னோட எஸ்டிமேட். இல்லை, இப்போ நயினாரும் சீமான வந்து என்டிஏ கூட்டணிக்கு அழைக்கிறார். அப்போ அவரை சுற்றி இருக்கிற இப்போ கிறித்துவ நாடார்கள் அப்படி அந்த ஓட்டெல்லாம் நீங்கள் அவர் வாங்குவார்னு சொன்னீங்க. இப்போ என்டிஏ நோக்கி சீமான் நகர்றப்ப அந்த வாக்குகளுக்கெல்லாம் அடி இருக்குமா? சீமான் நகர் இல்லையே, சீமான் ABCD எதிர்ப்புன்னும் இலவசங்கள் எதிர்ப்புன்னும் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று கிடையாதுன்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னா சொல்லிட்டு போறாரு. 35 to 40% வாக்கெடுத்த இறக்கும் தருவாயிலும் பலத்தோடு இருந்த காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகளுங்கிறதான சொல்லிட்டு இருக்காரு. அந்த மட்டைகளை உரிச்சு போடணும்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இலவசங்கள் விஷயத்துல விஜய் வந்து எடப்பாடியோட கூட்டணி போலான்னு இலவசத்துக்கு ஆதரவா இருக்காரு. சீமான் இலவசங்கள் நாட்டுக்கு கேடு, என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு சொல்றாரு. அப்போ நீங்கள் எல்லா பேட்டியிலுமே சீமான் அதுதானே சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 214 கேண்டிடேட் தயார் பண்ணிட்டாரு. இன்னும் மட்டுமில்ல, இடும்பாவனம் கார்த்தி எடப்பாடிக்கு லீடர்ஷிப் இல்லை, அவர் அடிபட்டு போவார், நாங்கள் எழும்போன்னு அவர் வேதாரண்யத்தில் பிரச்சாரம் பண்ணுறாரு. திண்டுக்கல்ல பேசக்கூடியவங்க திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிறத கிரவுண்டுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி சீமான் இதை நீங்கள் முன்வைக்க முடியும்? சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் சீமானையும் பேசலாம். அந்த இடத்துக்குள்ள இவர் நயனார் நாகேந்திரன் என்டிஏ கூட்டணிக்குள்ள அழைக்கலாம். அண்ணாமலை சீமான சிஎம்ஆட்டே சொல்லலாங்கிற அளவுக்கு ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார். தண்ணீர்லா தலைவர், கல்லுக்கு ஆதரவா இருக்கிறவர், திமுக அண்ணா திமுக ஏத்து போல்டா சீமான் அண்ணால தான் நிற்க முடியும்னு ஆடிட்டர் குருமூர்த்தியும் பெரியாரே மண்ணுன்னு சொன்னதுல சீமான் பெரிய ஹீரோன் டாப்ல. அப்ப பெரிய ஹீரோன்னு சொல்றதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஒருவேளையில எடப்பாடி ஒர்க் அவுட் ஆகலைன்னா சீமான சீஃப் மினிஸ்டரா சொல்லி ஒரு அணி அமைக்க முடியாதாங்கிற எதிர்பார்ப்பு அண்ணாமலைக்கும் இருக்கு, ஆடிட்டர் சத்திரியன் குருமூர்த்திக்கும் இருக்கு. நயினார் அவர் நிலைமையில கட்சிக்குள்ள வாங்கினு தான் கூட முடியும். அதுவும் சீமானுக்கு ஒரு முக்கியத்துவம் தான். ஓகே ஓகே. நிறைவா சார், 2026 இன்னைக்கு இருந்த அந்த கூட்டணி ஆட்சி, இந்த கணக்குகள் இதெல்லாம் பார்க்கிறப்ப எப்படியான போக்கு இன்னைக்கான சூழல் இருக்கு? இன்னைக்குள்ள சூழ்நிலை சொல்ல முடியாது. இன்னும் பல மாற்றங்கள், பல அதிரடி திருப்பங்கள், பற்பல இதெல்லாம் வரும். எது எப்படியோ 19.4% வாக்கு ப்ரோ மோடியா ப்ரோ பிஜேபியா எடப்பாடி கொண்டு வந்ததை நான் வரவேற்கிறேன். இப்போ இந்த அதிமுக பிஜேபி அது அந்த கூட்டணியில எந்த குழப்பமும் வந்துடும்? அதுல குழப்பம் வராம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு தான் நயனார தலைவராக போட்டிருக்கு. அது அண்ணாமலை பலத்துக்கு வேட்ட சீட்டு இந்த ப்ரெஷரை கொடுத்துட்டு இருப்பாரு. நயினார் அதை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நயனாருக்கு இருக்கு. நயனாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு எஃபெக்டிவா செய்யக்கூடிய ஒரு தலைவர் தான். அப்ப சீமான் தனித்து போட்டி அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் சீமான் தனிச்சு போட்டி தான். அவரு 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போடுறாரு. தனிச்சு போட்டி தான். எவ்வளவு விஷயம் எடுக்கிறாரு, இலவசங்களை எதுக்கிறாரு, நாட்டின் மக்களின் வாழ்க்கை தரம் தான் முக்கியங்கிறாரு. முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலையை சொல்றாரு, பஞ்சமர் நிலம் மீட்பை சொல்றாரு, மேல்பாதிமங்கலம் திரௌதி அம்மன் கோயில் இதை ஆலய நுழைவை பற்றி பேசுறாரு. பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% அது குறையணுங்கிறாரு. வள்ளர்களே பாண்டியர்கள்னு சொல்லிக்கிட்டு பசுமண்ணுக்கும் போய் நின்றுக்கிட்டு என் கருத்தில் நான் இந்த விளக்கத்தில் சொன்னேன், அதுக்கான விளக்கங்களை கொடுத்து எல்லாரும் தமிழர் தான்ங்கிறத அது சொல்கிறாரு. ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானாட அடிக்க சொன்னேன் போல்ட்டா பேசுகிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பை முன்னெடுக்கிறாரு. ஈரோடு கிழக்கில் பெரியார் எதிர்ப்பிலையும் திராவிட கட்சிகள் எதிர்ப்பிலையும் 16% போனது. ஈரோடு கிழக்கு ரிசல்ட் இல்லை, தமிழகத்தில் பொது தேர்தலில் 16 20க்கு மேலே வரும்னு நம்புறாரு. இப்போ சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாரு. ஸோ ஈரோடு கிழக்கில் என்டிஏ நிற்காததில் கமலஹாசன் தினகரன் மாதிரி என்டிஏயும் பலகீனப்பட்டுன்னு கருதுறாரு. ஸோ ஆல் ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் சீமான் 234 நிற்கிறாரு. 15 to 20% ஓட்டு தனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையோடு நிற்கிறாரு. ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமியும் பொருந்தா கூட்டணி ஆகி பிரச்சனை வர்றதும் தனக்கு சாதகமாக இருக்குங்கிறத சீமான் முழுமையாக நம்புறாரு. நயனார் பேசுறதும் அண்ணாமலை பேசுறதும் ஆடிட்டர் பேசுறதும் தனக்கு உரமாக்கி கருணாநிதி தோல்ல ஸ்டாலின் தோல்லையும் எடப்பாடி தோல்லையும் ஏறி தான் பெரிய ஜம்பை அடையணும்னு சீமான் தெளிவாக இருக்கிறார். நம்ம நுணுக்கமான புத்தி கூர்மை கொண்ட ஒரு பெரிய ஒரு ஸ்மார்ட் லீடர் சீமான் தெளிவாக உறுதியாக இருக்கிறார். நன்றி சார். நன்றி.